அனைவருக்கும் வணக்கம். மெட்ராஸ் உயர்நீதிமன்ற தேர்வுக்கு தொடர்ந்து நாம சமயோஜித கேள்விகள்ங்கிற தலைப்பில் அடுத்தடுத்து கேட்க வாய்ப்பு இருக்கக்கூடிய கேள்விகளாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ உங்களுக்கு இப்போ ஒரு சமயோஜித கேள்வியோட தான் வந்திருக்கோம். இந்த மாதிரி தொடர்ந்து நம்ம இன்டர்வியூக்கான கேள்விகள் இது 1-2 கேள்விகள் நம்ம இது மாதிரி காணொலியில் கொடுத்தாலும் தொடர்ந்து காலை அப்புறம் மதியம் இரவு அப்படின்ற 3 வேளைகளில் நம்ம என்ன பண்ணுறோம், ஆன்லைன் வகுப்புகள் கொடுக்குறோம். அதில் வரவங்களுக்கு ப்ராக்டிக்கல் எப்படி இருக்கும், இன்டர்வியூ எப்படி இருக்கும் அப்படின்ற கைடன்ஸ் எல்லாம் கொடுக்குறோம். அதில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க காண்டாக்ட் நம்பர் வரும், காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க இப்போ நம்ம ஒரு சமயோஜித கேள்வியை பார்ப்போம். இந்த கேள்வியை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது இன்டர்வியூ டைமில் உங்களுடைய பர்சனல் கொஸ்டின் தான். ஆனால் நீங்கள் கேட்குறது யாருன்றதை தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? உங்களை கேட்குறது, இந்த கேள்வி கேட்குறது ஜட்ஜு, நீங்கள் ஆப்போனண்ட்டில் உட்காந்துருக்கீங்க. ஸோ அப்போ என்ன பண்ணுறாங்க, உங்களோட மைண்ட் செட்டை அவங்க அனலைஸ் பண்ணுறாங்க. ஓகேவா? அந்த அடிப்படையில் தான் அந்த கொஸ்டின் இருக்கும். பாருங்கள், உங்கள் உறவினர் ஒருவர் உங்கள் பகுதியில் ஏற்பட்ட ஜாதி சண்டையில் கலந்து கொண்டு கைகலப்பில் ஈடுபட போலீஸ் அவரை துரத்துகிறது. அவர் அவர்களிடமிருந்து தப்பி உங்கள் வீட்டில் அடைக்கலம் கேட்கிறார். போலீஸ் இருவர் உங்கள் வீட்டின் முன் வந்து அவரை பற்றி கேட்கிறார்கள். இப்போது நீங்கள் அவரை காப்பாற்றுகிறா அல்லது காட்டி கொடுப்பீரா? அதாவது உங்கள் வீட்டில் அடைக்கலம் கொடுத்துட்டீங்க. ஸோ கொடுத்த பிறகு அவர் என்னை நான் இங்கே இருக்கேன்னு சொல்லிடாது அப்படின்றாரு. அவர் உங்கள் ரிலேட்டிவ் வேறு. ஸோ அப்போ என்ன பண்ணணும்னு யோசிங்க. இதை கேட்குறது ஒரு ஜட்ஜு. இப்போ இந்த இடத்துல நீங்கள் சொந்த முக்கியம்னு நினச்சிங்கன்னா அவர் இல்லைன்னு தான் சொல்லணும். இல்லை ஒரு குற்றவாளிக்கு உதவி பண்ணுறோம் அப்படிங்கிற மனநிலைமையில் இதை யோசிச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் அந்த இடத்துல சொந்த பந்தத்தெல்லாம் தாண்டியும் நீதியை நிலைநாட்டை தான் பார்க்குற மாதிரி இருக்கும். அதனால் இந்த கேள்விக்கு இயல்பாகவே உங்களுக்கு பதில் இருக்கும். கண்டிப்பாக சார், நான் சொந்த பந்தம்னு பார்க்க மாட்டேன், எனக்கு எது தான் முக்கியம், நீதி நேர்மை தான் சார் முக்கியம், அதனால் கண்டிப்பாக இங்கே தான் இருக்கார், அழைச்சிட்டு போங்கன்னு சொல்லிடுவேன். அப்படி தான் சொல்லியிருக்கணும். இதுதான் பதில். ஆனால் நம்ம ரியாலிட்டி லைஃப்பில் இதை பண்ணுறது கஷ்டம் இல்லையா? ஸோ அதனால் இந்த இடத்துல அவங்க எந்த சுச்சுவேஷன் வந்தாலும் அப்போ நீதிக்கு சமமாக அவங்க நடந்துக்குவாங்களா இல்லையா அப்படிங்கிறத தான் இந்த கேள்வியில் அவங்க செக் பண்ணுறாங்க. இந்த மாதிரியான வினாக்களுக்கு ஒரு 2லிருந்து ஒரு 5 மதிப்பெண்கள் கொடுப்பாங்க. ஸோ இது மாதிரி தொடர்ந்து அடுத்தடுத்த ஒரு சமயோஜித கேள்வியோடு சந்திப்போம். நன்றி.